இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கரூர் நெரிசல் மரணம் நடந்த நாளிலிருந்து அந்த சம்பவத்திற்கு கடந்த வாரம் வரை திமுக அரசின் மீதுதான் அதிமுக கடுமையான விமர்சனத்தை வைத்து வந்தது. தாவேகாவுடன் கூட்டணி வாய்ப்பில்லை என்றதும் அதிமுக மீது விஜய் விமர்சனம் வைத்ததும் அதிமுகவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் நாக்கும் சுழல ஆரம்பித்து விட்டது. 41 குடும்பங்களை அனாதையாக்கி விட்டார் விஜய் என சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கரூர் மரணத்திற்கு திமுக அரசின் வெத்தன போக்குதான் காரணம். உயர்ந்தவர்களின் பிரதேச பரிசோதனை அவசரமாக நடத்தப்பட்டது, பாதுகாப்பு குறைபாடு என்றெல்லாம் சொல்லி வந்த பழனிசாமி சட்டமன்றத்திலும் கரூர் விவகாரத்திற்கு தாவேகாவின் குரலாகவே பேசினார். சமீபத்திய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு 41 பேரின் மரணத்திற்கு விஜய் தான் பொறுப்பு என்று அதிமுக பகிரங்கமாக குற்றம் சாட்ட தொடங்கியிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சென்று சந்திக்காமல் அவர்களை சென்னைக்கு வரவழைத்து சந்தித்ததை ஜமீன்தார் தோரணை என்று அதிமுக விமர்சித்தது. திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் இடையே தான் போட்டி என சொல்லி அதிமுகவை ஓரம் கட்டிய போது விஜய் மீது கோபத்தை காட்டாத எடப்பாடி பழனிசாமி இன்று ஏன் பொங்குகிறார்? சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்பதாலா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு அரசின் பாதுகாப்பு தோல்வியே அடிப்படை காரணம் என தொடக்கத்திலிருந்து சொல்லி வந்த அதிமுக தற்போது அரசியல் ரீதியாக விஜயம் இந்த மரணங்களுக்கு பொறுப்பாக்கிவிட்டது. இதன் மூலம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே தான் போட்டி என்ற நெரேட்டிவை செட் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி.